நான் எல்லாத்துக்குமே டாக்டர் கிட்ட போக மாட்டேங்க. சின்ன சின்ன விஷயத்த வீட்டில் இருக்கிற கிச்சனில் இருக்கிற பொருட்களை வச்சே கை வைத்தியம் பார்த்து சரி பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்கிறவங்கள பார்த்தா ஒரு மாதிரியா பார்க்குற காலகட்டம் இது. இப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம கிச்சன்ற ஒரு மருத்துவமனை அதுக்குள்ளே இருக்கிற பொருட்களை வச்சே பாதி சரி பண்ணிக்கிட்டாங்க. ரொம்ப முடியாத விஷயத்துக்கு தான் டாக்டர் கிட்ட போனாங்க. அவங்க எப்படி எப்படி அந்த விஷயங்களை சரி பண்ணாங்க அப்படின்ற அறிவு அடுத்தடுத்த தலைமுறைக்கு போறது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா 90% மேல அதை பத்தின நாலேஜே இல்லாம போயிடுச்சு. இப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா எல்லாத்துக்கும் மருத்துவம் வந்துருச்சு, காசு செலவு பண்ணோம்னா ஒரு டாக்டரை போய் பார்த்தோம்னா எல்லாத்துக்கும் கியூர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா சின்ன விஷயங்களுக்காக நம்ம மாத்திரை வாங்கி மருந்து வாங்கி சாப்பிடும்போது அதனுடைய சைடு எஃபெக்டால வேற பிரச்சனைகள் அதோட விளைவுகளால் அதை கியூர் பண்றேன்னு வேற வேற பிரச்சனைகள். ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு வயசுக்கு மேல மருந்து மாத்திரைகள் சாப்பாட்டுக்கு இணையா சாப்பிட்டு உயிர் வாழக்கூடிய சூழல் வந்துருச்சுங்க. இது அடுத்தடுத்த ஜென்ரேஷன்ல எங்க போய் முடியும்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்கு. அதனால நம்மளால முடிஞ்சது அந்த பழைய கால தகவல்கள் எப்படி எல்லாம் அதை பயன்படுத்தினாங்கன்ற விஷயத்த முடிஞ்ச வரைக்கும் அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும் அப்படின்றது என்னுடைய எண்ணம். அந்த எண்ணத்துல உங்களுடைய பங்கும் இருக்குமானால் இந்த மாதிரி வீடியோக்களை எவ்வளோ பேருக்கு கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அவ்வளோ பேருக்கு கொண்டு போய் சேருங்க. சரி, நம்ம வீடியோக்கான ப்ரமோஷனையும் சொல்லியாச்சு. இப்போ இன்னைக்கான வீடியோ தலைப்பு என்ன? அப்படி கிச்சனில் இருக்கிற ஒரு பொருள் தான் நமக்கு இந்த வெங்காயம். இந்த வெங்காயத்தை பற்றி உங்கள் பாட்டி கொள்ளு பாட்டி கிட்ட கேட்டு பாருங்க, கதை கதையாக சொல்லுவாங்க. அந்த கதையை சொல்கிறதுக்கு இப்போ ஆள் இல்லைன்னா கூட நம்ம முடிஞ்ச வரையும் சொல்லுவோம். இப்போ இந்த வெங்காயத்தை பத்தி நம்ம சொல்லணும்னா 1500ஆம் ஆண்டுக்கு போகணும். அங்கேருந்து குறைஞ்சபட்சம் அந்த ஆண்டுல இருந்தாவது நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா 1500ஆவது ஆண்டுகள் அதை சுற்றியுள்ள அந்த ஆண்டுகள்லேருந்து வெங்காயத்தினுடைய பலன். வெங்காயம் ஒரு மிகப்பெரிய கிளீனிங் ஏஜென்ட், உடலுக்கு உள்ளேயும் வெளியேயும் மிகப்பெரிய கிளீனிங் ஏஜென்ட். அப்புறம் வேறு அற்புதமான மருத்துவ குணங்கள் இதுல இருக்குன்ற அறிவு அப்பவே ஜனங்க கிட்ட இருந்தது. அவங்க இப்போ மேலோட்டமா எப்படி பயன்படுத்தினாங்க ஆச்சரியகரமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கோல்டு ஃப்ளூன்றது அந்த காலத்துல இருந்தே இருக்கு. அப்ப அந்த கோல்டு ஃப்ளூக்கு அவங்க பெருசா எதுவுமே பண்ணலைங்க. இந்த வெங்காயத்தை 4 துண்டா வெட்டி நீங்க படுக்கும் போது உங்க தலைகாணிக்கு அருகில படுக்கைக்கு அருகில உங்க பெட்டில் இந்த மாதிரி வெங்காயத்தை 4 துண்டா வெட்டி தோலை உரிச்சிட்டு 4 துண்டா வெட்டி வச்சுட்டு படுத்தாலே போதும். காலையில் எந்திரிக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டு ஃப்ளூ எல்லாமே விட்டு போயிடும். அந்த மூக்கடைப்பு, தும்மல், எதுவாக இருந்தாலும் சளி தொல்லை எல்லாமே போயிடும் அப்படின்னு நம்பினாங்க. அது நிறைய பேர் பயன்படுத்தி பலனடைஞ்சாங்க. இதுக்கு டாக்டர்ஸே இதை ரெக்கமெண்ட் பண்ண காலங்கள் எப்போன்னு கேட்டிங்கன்னா 1990களில். அதை சுற்றி உள்ள காலங்களில் பல டாக்டர்ஸ் இந்த மருத்துவ முறையை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ காலகட்டத்தில் நிறைய மெடிசின்ஸ் வந்துட்டனால இதை பற்றின அருமை தெரியல. இப்போ நைட்டு தூங்கும் போது இதை துண்டு துண்டா கட் பண்ணி ஒரு பிளேட்ல வச்சுட்டு தூங்குறனால என்னென்ன நன்மைகள் இருக்கு? ஃபர்ஸ்ட், அந்த ரூம்ல உள்ள கெட்ட வாடைகள் எல்லாம் அது உறிஞ்சிடும். இப்போ ஒரு விஷயங்க, இந்த வெங்காயத்தை நீங்க சமைக்கும் போது மட்டும்தான் இது கட் பண்ணி யூஸ் பண்ணணும். நீங்க கட் பண்ணி இன்னைக்கு கட் பண்ணி வச்சுட்டு நாளைக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படிலாம் பண்ணக்கூடாது. நீங்க இதை கட் பண்ண பிறகே அதுல உள்ள நிறைய விஷயங்களால சுற்றுச்சூழல்ல உள்ள நச்சுக்கள் எல்லாம் உறிஞ்சக்கூடிய தன்மை இந்த வெங்காயத்துக்கு உண்டு. அதனால இதை எப்போ நீங்கள் சமைக்கிறீங்களோ அப்போ தான் நீங்கள் கட் பண்ணணும். 1 மணி நேரம் கழித்து சமைக்கிறீங்கன்னா அப்போ கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி 2 மணி நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் சமைக்கிறது அப்படின்ற விஷயம் இந்த வெங்காயத்தில் பண்ணாதீங்க. இட் இஸ் ஸோ பவர்ஃபுல். இப்போ இந்த வெங்காயம் நைட்டில் நம்ம கட் பண்ணி வச்சுட்டு இது பண்ணும்போது உங்களுக்கு என்னென்னா நல்ல தூக்கத்தை கொடுக்கும். நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்கன்னு வச்சுங்க. உங்கள் பக்கத்தில் இந்த துண்டு துண்டாக வெட்டின இந்த வெங்காயத்தை ஒரு பிளேட்டில் கொண்டாந்து வச்சா அடுத்த 1/4 மணி நேரத்தில் நீங்கள் தூங்கிடுவீங்க. உங்களால் வேலை செய்ய முடியாது. தூக்கம் அசத்தும் உங்கள் கண்களை. ஏன்னா இதில் உள்ள அந்த அமினோ ஆசிட்ஸ் உங்கள் தூக்கத்தை கொடுக்கக்கூடிய அந்த விஷயத்தை தூண்டி விடும். அதனால நைட்டில் நிம்மதியான தூக்கம்.
ரெண்டாவது, இதுல உள்ள விஷயம் உங்க உடல்ல போய் படியும் போது கொலேஜ்னு ஒரு விஷயம். இப்போ உடல்ல வந்து முகத்துல வந்து நிறைய சுருக்கங்கள் இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த பியூட்டி பார்லர் மற்ற பியூட்டி ப்ராடக்ட்ஸ்ல எல்லாம் இந்த சுருக்கத்தை நீக்கிற அந்த கிரீம்ல அந்த விஷயங்கள்ல என்ன சேர்க்கறாங்கன்னா கொலேஜ் அப்படின்ற ஒரு விஷயத்தை சேர்ப்பாங்க. இது என்ன பண்ணுன்னா பலூன் காத்து ஊதாதப்போ எப்படி இருக்கு, காத்து ஊதுன பிறகு அதனோட ஸ்கின் எவ்வளவு முழுன்னு அப்படியே இந்த ரிங்கிள்ஸ்லாம் எல்லாமே எப்படி இருக்கு, அந்த வேலையை தான் அந்த கொலேஜ் பண்ணுது. தோலுக்குள்ள போயிட்டு பலூன் மாதிரி அப்படியே லேசா விரிவடைய செய்யும். அந்த தோல் லேசா விரிவடையும் போது உங்களுக்கு அந்த சுருக்கங்கள் எல்லாம் இல்லாம போகும். இப்போ இந்த வெங்காயம் இவன் இருக்கானே, இவன் கொலேஜை தனக்குள்ளேயே வச்சிருக்கிறான். அப்ப இந்த கொலேஜ் இதை நீங்க பேஸ்ட் ஆக்கி அது கூட தயிர் கலந்து முகத்துல அப்ளை பண்ணா கூட அந்த சுருக்கங்கள்லாம் போயிடும். கொலேஜ் நிறைய இருக்கக்கூடிய ஒரு பொருள் வந்து இந்த வெங்காயம். அப்போ எல்லாமே மல்டி பர்பஸா உங்களுக்கு இது டீடாக்சிஃபையிங், பாடி டீடாக்சிஃபை பண்றது, எல்லாத்தையும் உறிஞ்சி எடுக்குது இல்லையா. அவங்க உடலுக்குள்ள இருக்கிற கெட்ட நச்சு விஷயங்கள் அத்தனையுமே உறிஞ்சி எடுக்கக்கூடிய வல்லமை இந்த இதுக்கு உண்டு. அப்போ நீங்கள் தூங்கும்போது அதை உங்கள் ரூமுக்குள்ளே வச்சுட்டு தூங்கும்போது உங்கள் சுவாசத்துக்குள்ளே அது போகும்போதும் சரி, உங்கள் உடலுக்கு வெளியேயும் உள்ளேயும் உள்ள நச்சு பொருட்களை வந்து வெளியே உறிஞ்சி எடுத்து விடும். உங்க சருமத்துக்கு மிக மிக நல்லது. இப்போ இதை ரொம்ப இன்டென்சிஃபையா நீங்க யூஸ் பண்ணணும். டீடாக்சிஃபைங் இதுவா நீங்க வருஷத்துக்கு ஒரு முறை மெடிக்கல் செக்அப் எடுத்து பாடியில உள்ள ப்ராப்ளங்கள் எல்லாம் சரி பண்ணி அதுக்கு வந்து அலோபதியில போனாலும் சரி, இல்லை இயற்கை மருத்துவத்தில் அந்த எசென்சியல் ஆயில்லாம் போட்டு மசாஜ் பண்ணி எங்கே போனீங்கன்னாலும் அது ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி. ஆனால் காஸ்ட்லியே இல்லாமல் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறவன் தான் இவன் உங்க உடம்ப வந்து டீடாக்சிஃபை பண்ணி நச்சு பொருள்லேருந்து அவ்வளோ உறிஞ்சி எடுக்கக்கூடிய வல்லமே உண்டு. ரொம்ப சிம்பிளாக இப்போ நான் சொல்கிறது வந்து நீங்கள் நல்ல ஜுரத்தில் இருக்கிறவங்கலாம் யூஸ் பண்ணக்கூடாது, நல்ல வெயில் காலத்துலலாம் யூஸ் பண்ணக்கூடாது, குளிர் காலத்தில் யூஸ் பண்ணுங்கள். இல்லை ஏசியில் படுத்து தூங்குறவங்களா இருந்தால் ரெகுலராக இருந்தாங்களாம் இதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இது உடலை சூடாக்கக்கூடிய வல்லமை வந்து இந்த வெங்காயத்துக்கு உண்டுங்க. ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். இப்போ இந்த வெங்காயத்தை கட் பண்ணி ஸ்லைஸா நம்ம சாலட்ல எல்லாம் போடுறோம் இல்லையா, வட்ட வட்டமா கட் பண்ணி அதுல 2-3 ஸ்லைஸை 2 கால் பாதங்களுக்கு அடியில வச்சு சாக்ஸ் போட்டு கவர் பண்ணிக்கங்க. அந்த காலில் வந்து 2-3 ஸ்லைஸ் வட்ட வட்ட பீஸா கட் பண்ணி அதை 2 பாதங்கள்லையும் வச்சு சாக்ஸ் போட்டு கவர் பண்ணிட்டு நீங்க தூங்குனீங்கன்னா போதும். அது நைட்டு பூரா உங்க உடல்ல உள்ள நச்சு பொருட்கள் அத்தனையும் உறிஞ்சி எடுத்து விடும், உங்க பாடியை டீடாக்ஸ் பண்ணி விடும் அப்படின்றது. இதை நிறைய பேர் வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல வந்து இந்த மெத்தடை வந்து யூஸ் பண்றாங்க. அதே மாதிரி குளிர்ல இருந்து உடம்பு விரைச்சி போயிடுச்சு, உடம்ப சூடு ஏற்றணும்னா நம்ம காலை நல்லா ரப் பண்றோம், தைலம் போட்டு தேய்க்கிறோம், அந்த மாதிரி விஷயம்லாம் பண்றோம் இல்லையா, அதெல்லாம் கூட பண்ண தேவையில்லைங்க. அப்படி ரப் பண்ணும்போது சிம்பிளா வெங்காயத்தை பாதியா கட் பண்ணி காலில் வச்சு நல்லா தேய்ச்சிட்டிங்கன்னா போதும். ரொம்ப குளிர்ல விரைச்சி இருக்கிறாங்க, அவங்களுக்கு ரொம்ப வந்து உடலுக்கு சூடு தேவை அப்படின்னும் போது அவங்க அக்கல்ல 2 இந்த வட்டமாக கட் பண்ணி அவங்கள வச்சுட்டு ஒரு மணி நேரம் காலில் நல்லா தேய்ச்சிங்கன்னா போதும். அக்கல்ல ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது, உடல் உஷ்ணத்தை கடகடன்னு அது ஏற்றக்கூடிய வல்லமை உண்டுது. கடுமையான ஜுரத்தை கூட அது வர வைக்கும். அதனால ரொம்ப நேரம் உடலுக்கு சூடு தேவைன்னும் போது மட்டும் அதை பயன்படுத்திக்கலாம். இல்லைன்னா காலில் மட்டும் வச்சு நீங்க நல்லா தேய்க்கலாம். நல்ல குளிரில் நீங்க படுத்து தூங்குறீங்கன்னா அந்த மாதிரி சாக்ஸ்ல போட்டுட்டு நீங்க வந்து தூங்கலாம். இது மேஜிக். உங்களோட பெட்டுக்கு அடியில கூட இந்த ஆனியன் பீசஸ் போட்டுட்டு படுக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இது எல்லாமே என்னன்னா உங்க பெட்ல உள்ள அந்த நச்சு பொருட்கள் நச்சு விஷயங்கள் எல்லாமே அது உறிஞ்சி எடுத்துடும். வீட்டில் உள்ள அந்த கெட்ட வாடை மற்ற எந்த விதமான நச்சு பொருளையும் அது உறிஞ்சி எடுத்து விடும். அடுத்தது இப்போ இது கிளீனிங் ஏஜென்ட் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, உடம்புக்கு உள்ள போய் எப்படி கிளீன் பண்ணுது அப்படின்னு பாக்குறத விட வெளியில இது எப்படி கிளீன் பண்ணுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆச்சரியகரமா இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு உங்க வீட்டு கண்ணாடி நாள்பட்டு ரொம்ப நாள் அது கிளீன் பண்ணி ஆயிடுச்சு, அது ஜன்னல் கண்ணாடியா இருக்கலாம், இல்ல முகம் பார்க்குற கண்ணாடி, வேற எந்த கண்ணாடி, பாத்ரூம்ல இருக்கிற அந்த வெண்ட் கிளாஸ் இதெல்லாம் வந்து தூசி படிஞ்சு அப்பிக்கிட்டு இருக்கும் இல்லையா, அது அவ்வளவு சீக்கிரம் அந்த கரையை எடுக்க முடியாது. அந்த மாதிரி நேரத்துல நீங்க காஸ்ட்லியான கிளீனிங் ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கி பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லைங்க. சிம்பிளா அந்த வெங்காயத்தை வந்து கட் பண்ணி அது ஈரம் போறதுக்குள்ள நல்லா அந்த கண்ணாடியில அப்ளை பண்ணி காய விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க தொடச்சி எடுத்தீங்கன்னா போதும். அப்படி இல்லைன்னா இந்த வெங்காயத்தோட ஸ்மெல் இருக்கும், அந்த ஸ்மெல்லும் இருக்கக்கூடாது. இன்னும் கொஞ்சம் நல்லா கிளீனிங் எஃபெக்டிவா வரணும்னா பேக்கிங் சோடாவை ஒரு ஸ்பூன் தண்ணியில கரைச்சி அந்த தண்ணியால தொடச்சி எடுத்துட்டீங்கன்னா போதும். புதுசா வாங்கின கண்ணாடி போல பல மின்றதை வந்து நீங்க பாப்பீங்க. அப்புறம் உதாரணத்துக்கு உங்களோட வீட்டில் இருக்கிற ஸ்பேனரோ அந்த மாதிரி விஷயங்களோ நாள்பட்டு கிளீன் பண்ணாம கரையா
படிஞ்சு அப்பிட்டு இருக்குது, அதை க்ளீன் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை அப்படின்னும் போது நல்லா அந்த வெங்காயத்தை வெட்டிட்டு அதனோட ஈரத்தை நல்லா அது மேலே அப்ளை பண்ணிடுங்க. இல்லைன்னா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதில் வந்து அந்த இதை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. 1 மணி நேரத்துக்கு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் அதை எடுத்து அதை தொடச்சி பார்த்தீங்கன்னா அப்படியே புதுசாக வாங்கின பொருட்கள் மாதிரி அதை மாறுறதை வந்து நீங்கள் பார்ப்பீங்க. உங்களுடைய கேன்வாஸ் ஷூ, பசங்களுடைய கேன்வாஸ் ஷூ சமயத்தில் போட்டு ரொம்ப அழுக்காக இருக்கும். அதை க்ளீன் பண்ணுறதுன்னு அதை துவைக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப கடினமாக இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் இந்த வெங்காயத்தை தான் அதை வெட்டி அதில் உள்ள ஜூஸை எடுத்து அது மேலே நல்லா ரப் பண்ணிங்கன்னா அந்த கரையெல்லாம் ஈஸியாக போகிறது வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். உங்கள் வீட்டில் பெட்ஸு வளர்க்குறீங்க, அது பொருட்கள் எல்லாம் கடித்து இது பண்ணுதுன்னும் போது அது எதெல்லாம் கடிக்குதோ அந்த இடத்துல வந்து இந்த வெங்காயத்தை நீங்கள் ரப் பண்ணி வச்சிங்கன்னா அதுங்களை கடிக்காது. அதுக்கப்புறம் மஸ்கிட்டோ, அந்த காலத்தில் வந்து இதை யூஸ் பண்ணாங்க. இந்த காலத்து கொசுக்கள் வந்து பயங்கர பிரில்லியன்ட்டு. இதுக்கு அடங்குமா என்னன்றது நீங்கள் டெஸ்ட் தான் பண்ணணும். இதை துண்டு துண்டாக வெட்டி இந்த பிளேட்டில் வைக்கிறோம் இல்லையா, நம்ம பெட்ரூமில் வைக்கிறோம்னு சொன்னோம் இல்லையா, கொசுக்களை அது விரட்டி விடும். அப்படியே அதை மீறி இன்டெலிஜென்ட்டான கொசு உங்களை கடிச்சா, கொசு மட்டும் இல்லைங்க, மற்ற விதமான பூச்சிக்கடி கடிச்ச உடனே ஒரு மாதிரி இரிட்டேஷனாக இருக்கும். அந்த இடத்த சொரிஞ்சு அது புண்ணாகி போகும் இல்லையா, அந்த மாதிரி எந்த ஒரு பூச்சிக்கடிக்குமே உடனே வெங்காயத்தை வெட்டி அது மேலே ரப் பண்ணிங்கன்னா அந்த எரிச்சல் போயிடும், அந்த காயமும் ஆறிடும். அவ்வளவு வலிமையான விஷயம், கிளீனிங் ஏஜென்ட் தான் இந்த வெங்காயம். இந்த வெங்காயம் வெளியில கிளீன் பண்ற மாதிரியே உங்க உடலுக்கு உள்ளேயும் போய் அத்தனை உறுப்புகளையும் அது கிளீன் பண்ற வேலையை வந்து பார்க்குது. அதனால தான் இவ்வளோ பொல்யூஷனுக்கு இடையிலையும் நம்ம பலவிதமான நோய்களுக்கு ஆளாகவும் நம்மளை காப்பாத்துறது வந்து இந்த வெங்காயம் தாங்க. இந்த வெங்காயம் மட்டும் நம்ம சாப்பிடலன்னா இருக்கிற பொல்யூஷனுக்கு ஏகப்பட்ட வியாதிகள் வந்து நமக்கு வந்து சேரும். எந்த ஒரு பொருள் தூண்டல் துலங்கல் இந்த 2 வேலையும் செய்தோ அந்த விஷயத்தை நீங்க விடவே கூடாது. ரெகுலரா உங்க சமையல்ல யூஸ் பண்ணணும். அதுல முக்கியமான பொருள் வந்து இந்த வெங்காயம். இது இந்த கிளான்ஸ் எல்லாமே தூண்டி விடும், சுரப்பிகளை தூண்டி விடும் வல்லமை உடையது இந்த தூண்டல். அப்புறம் துலங்கல்னா கிளீனிங், இது 2ம் பண்ணாலே அது வெரி வெரி எஃபெக்டிவான பொருள். இப்போ இது துலங்கல் அப்படின்ற வேலையை எப்படி பண்ணுது, நம்ம இப்போ பார்த்தோம் கிளீன்லாம் எப்படி பண்ணுதுன்னு. இதனுடைய சாரை எடுத்து தலையில வந்து நீங்க முடி வளராம, முடி அடர்த்தி கம்மியா இருக்கிறது, முடி வளர்ச்சி கம்மியா இருக்கிற இடத்துல எல்லாம் போட்டு ரெகுலரா தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னா, இதுல எல்லாருக்கும் சொல்ல மாட்டேன், நிறைய பேருக்கு வந்து அந்த கிளான்ஸ், அந்த சுரப்பிகளால் அந்த ப்ராப்ளம் இருந்தால் அந்த சுரப்பிகளை அது தூண்டி விட்டு திரும்ப அந்த இடத்துல வந்து உங்களுக்கு முடி அடர்த்தியா வளர்றது, நீளமா வளர்ற விஷயங்களை இது கண்டிப்பாக பண்ணும். அதே மாதிரி தோல் சம்பந்தமான நோய்கள், இப்போ சூரிய வெளிச்சத்திலே நம்ம இருந்துட்டு சன்பர்ன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, ஒரு மாதிரி அதுல வந்து எரிச்சலா இருக்கும், அந்த இடத்த நம்ம சொரிஞ்சிட்டே இருக்க மாதிரி சிகப்பா வரும். சன்பர்ன் வர இடத்துல வந்து இந்த வெங்காயத்தை வச்சு நல்லா ரப் பண்ணீங்கன்னா அது வந்து போயிடும். அதே மாதிரி இன்னொரு டெஸ்ட் கூட நீங்க பண்ணி பார்க்கலாம். உங்களோட அயன் பாக்ஸோட அடிப்பக்கம் கரையா இருக்கும், அது பலவித காரணங்களால. நீங்க ஏதாவது ட்ரெஸ் அயன் பண்ணும்போது அதனோட விஷயங்கள் வந்து சூட்ல வந்து உருகி அதுல ஒட்டியிருக்கலாம், அதை எடுக்க வராது. அதனால பல காரணங்களால அந்த பாட்டம், அயன் பாக்ஸோடைய பாட்டம் வந்து பலன்னு ஆக்கிறதுக்கு நீங்க என்ன போட்டு இது அதை சுரண்டிங்கன்னா வேஸ்ட் ஆகி போயிடும். அதனால சிம்பிளா வந்து அதில் இந்த வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி க்ரஷ் பண்ணி அதனோட அந்த ஜூஸை வந்து அது மேலே நல்லா தேய்ச்சி ஊற வைங்க. அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா போட்ட தண்ணி இல்லைன்னா வெறும் தண்ணி கூட பரவாயில்ல தொடச்சி எடுத்தீங்கன்னா மிராக்கிளாக அதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு அது யூஸ் ஆகும். வேறு எந்த இது பண்ணிங்கனாலும் போகாது. இது அவ்வளோ க்ளீனிங், பவர்ஃபுல் க்ளீனிங் ஏஜென்ட் இது. இந்த வெங்காயத்தை முடிஞ்ச வரையும் சாப்பிடுங்க. அதனால நம்ம வீட்டு கிச்சன்ல இருக்கிற நம்ம உயிர் காக்கும் தோழன் இவன். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி. AJH.